இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுகவுல இருந்து ஒரு எம்எல்ஏ வந்திருப்பாங்களா, ஒரு எம்பி வந்திருப்பாங்களா, ஒரு கட்சிக்காரங்க வந்திருப்பாங்களா? நான் அரசாணை 2 மாசம் கழிச்சு கனிமொழி உள்ள வருது. அது வரைக்கும் நீலகிரி உட்பட எத்தனை பேர் வந்து பார்த்தாங்க? என் மனநல ஜெயிலுக்குள்ள எப்படி இருந்திருக்கும்? என் வீட்டுல ஏதாவது எடுத்தீங்களா? கலைஞர் ஜெயிலுக்கு போச்சு பணம். அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. என் வீட்டுல ஏதாவது சிபிஐ எடுத்தானா? யாரும் என்ன தாக்க வந்தீங்களா? நான் வந்து ஒன்ன சொல்லப்பா. திமுக ரெப்ரசன்ட் யாராவது தலைவர் வந்து துறைமுகம் அனுப்பிச்சு வச்சாரா? ஒரு அமைச்சர் வந்தீங்களா? நீங்க சொந்த பாசத்துல ரயில இருந்திருப்பீங்க. அண்ணாவோட பல்லவன கேளுங்க. நாங்கெல்லாம் வந்தோம். கனிமொழி வந்தது பாடு எல்லாம் படையெடுத்து எல்லா மந்திரி வருது. எனக்கு தெரியாதா? ஆனா அந்த 2 மாசத்துல என்னுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? நான் பஸ் ஆயிருந்தா என்ன இருக்கும்? அழகிரி ஒரு நாள் வராரு. ஒன்னும் ரகசியம் இல்ல. அழகிரி வந்து கனிமொழி அரசாணை பிற்பாடு கலைஞர் டிவிக்கெல்லாம் வாங்கி கொடுத்ததெல்லாம் ஸ்டாலின் தானம்ல. நீங்க கனிமொழி ஜெயில இருக்கீங்க. ஸ்டாலின் தான் செஞ்சாலும் அப்ரூவ் ஆகிட்டு வெளியே வர வேண்டியதான. சோதனைகள் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் சொல்றேன், தயவு பண்ணி அரசியல்ல, அதுவும் நம்ம பதவியில இருந்துட்டோம், கொஞ்சம் ஹீட்டை தாக்கு முடியுங்க. படபடன்னு போகாதீங்க. உங்களுக்கு இதோட எதிர்காலம் முடிஞ்சு போச்சு சொல்ல முடியாது. நான் இருக்கேன் பண்றேன் எல்லாம் பண்றீங்க சொல்றது எல்லாம் இப்ப கேட்கறேன். கெட்டி கேட்டுக்கிறாங்க. நான் சொல்றது கொஞ்சம் 2 தடவை கேபினட் மினிஸ்டர் உச்சகட்டத்துல இருக்கேன். போகாத கண்டி நீங்க டென்ஷன் இல்ல. இருப்ப டென்ஷன் இல்ல. டென்ஷன் இல்ல. நான் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு என்ன பதில் சொல்லணும்னு கேக்குறாரு. வேற ஒண்ணும் இல்ல. அவரு ஒய்பிஏ ஒரு தலைவராகிறதுக்கு எந்த தகுதி இல்ல. நான் சொல்றேன், ஒய்பிஏக்கு தலைவராகிறதுக்கு எந்த தகுதி இல்லைங்கிற. எப்படி தொண்டை மதிக்கலாம் தலைவர் சொல்லும் போது? தொண்டை வளர்க்காம நீங்க என்ன தலைவர் கேட்கறேன்? திமுகவின் நட்சத்திர பேச்சாளர்களில் ஒருவர் முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜா. இவர் அந்த கட்சியின் சென்னை மண்டல தேர்தல் பொறுப்பாளரும் கூட. ஆனால் இவரை திமுகவின் எந்த பிரச்சார கூட்டத்திலும் பார்க்க முடிவதில்லை. குறிப்பாக ஆடியோ லீக் பிரச்சினைக்கு பின் அவரை எதற்கும் அழைக்க வேண்டாம் என்றே அறிவாலயத்தில் அனைவரும் பேசிக் கொள்வதாக செய்தி உலா வருகிறது. ராஜா தேர்தலுக்கு முந்தைய சர்ச்சைகளுக்கு புதியவர் அல்ல. இருப்பினும் இந்த முறை கட்சி அவர் மீது பொறுமை இழந்து வருகிறது என கூறப்படுகிறது. ராஜா மத்திய அமைச்சராக இருந்தபோது 2G வழக்கில் சிக்கிக் கொண்டார். அவருக்கு எதிராக கடந்த 2011 சட்டசபை தேர்தலையொட்டி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதை வைத்து மிரட்டியே திமுகவிடம் இருந்து 63 தொகுதிகளை காங்கிரஸ் வாங்கியது. அந்த வழக்கின் தாக்கத்தால் திமுக படுதோல்வியடைந்தது. எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்தது. தேர்தலுக்கு பின் கட்சியில் ராஜா முற்றிலும் ஓரங்கட்டப்பட்டார். 7 ஆண்டு வனவாசத்திற்கு பின் 2019 லோக்சபா தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்தது. அதில் வென்ற பின் கட்சியில் தன் அங்கீகாரத்தை மீட்க தொடங்கினார். 2 ஆண்டுகளில் 2021 சட்டசபை தேர்தலின் போது மீண்டும் கட்சிக்கு தலைவலியை ஏற்படுத்தினார். அப்போதைய முதல்வர் பழனிசாமியின் தாயாரை பற்றி சர்ச்சைக்குரிய விதமாக பேசினார். அதை கெட்டியாக பிடித்துக் கொண்ட பழனிசாமி, என் தாயாரை திமுக கேவலமாக பேசுகிறது என பிரச்சாரம் செய்தார். இது கொங்கு மண்டலத்தில் திமுகவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. இருப்பினும் ராஜாவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் திமுக இருந்தது. பட்டியல் இனத்தைச் சேர்ந்த கட்சியின் துணை பொதுச் செயலராக இருந்த VP துரைசாமி பாஜகவில் இணைந்ததால் திமுகவில் பட்டியலின முகங்கள் இல்லாமல் இருந்தது. மேலும் ராஜாவின் டில்லி தொடர்புகள் திமுகவிற்கு தேவைப்பட்டன. இதெல்லாம் இருந்தாலும் ராஜாவின் இந்து மத துவேஷ கருத்துக்கள் அவ்வப்போது திமுகவுக்கு கடுமையான நெருக்கடியை கொடுத்தன. இதனாலேயே பொது மேடைகளில் இருந்து ராஜாவை விலக்கியே வைத்திருந்தது திமுக. இந்த நிலையில் இந்த தேர்தலுக்கு 33 தொகுதிகள் அடங்கிய சென்னை மண்டல பொறுப்பாளராக ராஜா நியமிக்கப்பட்டார். அதன்படி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உள்ள 11 திமுக மாவட்ட செயலர்களுக்கு ராஜாதான் மேலதிகாரி. ஆனால் ராஜாவின் திமிர் கலந்த பேச்சு நிர்வாகிகளுக்கு பிடிக்கவில்லை. ராஜாவின் செயல்பாடும் சமூகம் சார்ந்து இருந்ததாக தலைமைக்கு திமுக நிர்வாகிகள் புகார் அனுப்பினர்.
அமைச்சர்கள் அன்பரசன் மற்றும் சேகர்பாபு ஆகியோர் ராஜாவின் அறிவுரைகள் எதையுமே கண்டுகொள்ளவில்லை. முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் தொகுதி நிர்வாகிகளுடன் உடன்பிறப்பே வா கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடந்தது. அப்போது ராஜாவுக்கும் சேகர்பாபுவுக்கும் இடையே முதல்வர் முன்னிலையிலேயே வாக்குவாதம் ஏற்பட்டது. கட்சி கட்டமைப்பின்படி மாவட்ட செயலரை விட துணை பொதுச் செயலர் பதவிதான் பெரியது. ஆனால் தேர்தல் களத்தில் ராஜாவை விட சேகர்பாபுதான் முக்கியம் என தலைமை எண்ணியதால் சேகர்பாபுவுக்கு தான் ஆதரவு அளித்தது. இது மட்டுமல்லாமல் அமைச்சர் சேகர்பாபுவின் சென்னை கிழக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட எழும்பூர், திருவிக நகர், அம்பத்தூர் ஆகிய தொகுதிகளுக்கு ஏற்கனவே வென்றவர்களையே வேட்பாளராக்க வேண்டும் என தலைமைக்கு ராஜா பரிந்துரைத்தார். ஆனால் அந்த 3 தொகுதிகளுக்குமே வேட்பாளர்கள் மாற்றப்பட்டனர். சேகர்பாபுவின் கையே ஓங்கியது. இந்த நிகழ்வுகளுக்கு பின்னர் ராஜா தேர்தல் பணிகளில் இருந்து மெல்ல மெல்ல விலகி இருக்க தொடங்கிவிட்டார். ராஜா சம்பந்தமான பிரச்சனை ஏதும் இனி வராது என எதிர்பார்த்த திமுக தலைமைக்கு சில நாட்களுக்கு முன் தலை தூக்கிய ராஜாவின் ஆடியோ லீக் விவகாரம் பெரும் தலைவலியை கொடுத்தது. மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி மற்றும் முதல்வர் ஸ்டாலின் பற்றி ராஜா பேசியது பழனிசாமிக்கு பிரச்சார ஆயுதமாக மாறிவிட்டது. இதனால் திமுக தலைமை ராஜா மேல் கடும் கோபத்தில் இருக்கிறது என கட்சியின் சில மூத்த நிர்வாகிகள் கூறுகின்றனர். இதுகுறித்து அவர்கள் மேலும் கூறியதாவது: ஒவ்வொரு தேர்தலுக்கும் இவரால் ஏதேனும் பிரச்சனை வருகிறது. மாணவர் அணி பொறுப்பாளராகவும் இருக்கும் ராஜா அந்த அணியின் மாநில செயலர் ராஜீவ்காந்தி மீது தன் ஆதரவாளர்கள் வாயிலாக பாலியல் புகார் பரப்பி அவரை கடந்த மாதம் மாற்றினார். ஏற்கனவே பெண்கள் பாதுகாப்பு பற்றி எங்களை விளாசுகின்றனர். இந்த வேளையில் ராஜீவ்காந்தியை மாற்ற வைத்தது ஒரு பின்னடைவுதான். அதனால்தான் முதல்வர் கட்சிக்குள் தேவையின்றி குழப்பத்தை உண்டாக்கினால் அவர் எந்த பொறுப்பில் இருந்தாலும் நடவடிக்கை பாயும் என்று பேசினார். இப்போது ஆடியோ பிரச்சனை வேறு வந்திருக்கிறது. மேலிடம் கடும் கோபத்தில் தான் இருக்கிறது. துரைசாமி மட்டும் பாஜகவிற்கு போகாமல் இருந்திருந்தால் ராஜாவுக்கு நிச்சயம் வாய்ப்பு கொடுத்திருக்க மாட்டார்கள் என்றனர். தலைமைக்கு ராஜா மீது இருக்கும் கோபத்தில் தாங்களும் சிக்கிக்கொள்ளக் கூடாது என்பதற்காக எந்த வேட்பாளரும் ராஜாவை பிரச்சாரத்திற்கு அழைப்பதில்லை. நட்சத்திர பேச்சாளராக இருந்தும் ராஜா பிரச்சாரம் செய்யாமல் கட்சியில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். இப்படியே இருந்தால் அரசியலில் இருந்து தான் ஓரம் கட்டப்படுவோம் என பயந்த ராஜா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரிடம் பேசி அவர்கள் போட்டியிடும் திருவொற்றியூரில் பிரச்சாரம் செய்துள்ளார். இதற்கிடையில் அவர் தலைமையை மிக கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கும் இன்னொரு ஆடியோ விரைவில் வெளியாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி தன் பிரச்சார கூட்டங்களில் பேசி வருவது ராஜாவை மட்டுமல்ல கட்சி தலைமையையும் அதிர வைத்திருக்கிறது. இதனால் தேர்தலுக்கு பின் அவர் முற்றிலும் ஓரங்கட்டப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்கின்றனர் திமுகவினர்.